அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த நட்பு விஷயத்துல, குறிப்பாக ஆண் பெண் நட்பு விஷயத்துல அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். நட்பு தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஆனா இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க பசங்க, முதல்ல அவன் மனசுக்குள்ள கேட்டு பார்ப்பான், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பான். அவனுங்க அப்பாடா ஆமா தான் சொல்லுவானுங்க, மச்சான் இது காதல் தான் அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. டெய்லி எனக்குன்னு சமைச்சு எடுத்துட்டு வரா, அப்பா கூப்பிடுறாரு, பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா, குளிச்சுட்டு வந்துடுறேன். டெய்லி என்ன குட் மார்னிங் சொல்றா, குட் ஈவினிங் சொல்றா, ரொம்ப உரிமையாக பழகுறா அந்த பொண்ணு. அப்பா இது காதலா தானே இருக்கும் அப்படின்னு. இங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுன்னு ஒரு பையனுக்கும் இல்ல, இது நட்பு தான் சொல்லக்கூடிய பெண்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். என்னது? லவ் லெட்டர். ஐயோ, லவ் லெட்டர். லேடிஸ் ஃபர்ஸ்ட்பாங்க, இன்னைக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். இது காதல் தானேன்னு தோணுச்சு. லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். போய் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு இல்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் ஆயிப்போச்சு. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். அவ கொஞ்சம் பேசுவா. அது நம்ம மனசுல, நான் கிரியேட்டரா, நான் எந்திரனா, நான் அந்நியனா, நான் சந்திரமுகியா. அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம். அவ வளர்ந்த ரீதியில அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம். எனக்கு அது புதுசு. அவ வந்து டெய்லி வந்து ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா. நான் உங்களை லவ் பண்றேங்க. பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. அந்த மாதிரி நான் ஒரு லவ் ஃபெயிலியர் எல்லாம் நடந்திருக்கு. நான் அப்போ நினைப்பேன், ஓ இதெல்லாம் ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ. அதுக்காக நிறைய பேர் உயிரையே விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்போ வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்றா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாவி சண்டாளா சொல்றா. அப்போ உங்களுக்கு கொடுத்த, உங்களோட பழகின அந்த சமிக்கைகள் காதல் இல்ல. ஓகே, இதெல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க, சோ நல்ல தான் நினைச்சேன். ஆனா போய் கேட்டா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டாங்க. நீ எடுப்ப பிடிச்சிக்கலாம், நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நான் காலேஜ் சேர்ந்த புதுசுல வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு எப்பவுமே என்னால என் லைஃப் பண்ண ஏத்துக்கவே முடியாது. பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு கவிதை எழுதி கொடுன்னு ஒரு வாட்டி கேட்டாங்க. இப்படிதான் அது ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்காம அப்படியே அது போயிட்டே இருந்துச்சு. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். ஒரு நாள் வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கவிதை எழுதி கேட்கறேன், எனக்கு நீ எழுதி கொடுக்கல அப்படின்னும் போது டைம், அவனை பத்தி இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சிருக்க இல்ல அப்படின்றதும், உனக்கு அவளுக்கு எழுததான் டைம் இருக்கும், எனக்கு எங்க எழுதி கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறதா இருக்கும். சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமிமா. நான் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். நம்ம உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். கொடுக்குற வீட்டுல கொடுக்குற பட்ஜெட்டுக்கே என்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. ரோஸ் வாங்குறது, நம்ம ஃபீல் பண்ணாதடா. கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க பீரோட போடுமா சார்? நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே? என்ன உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற அப்படின்ற மாதிரி ஒரு. ஆனா போய் கேட்டீங்களா? நான் கேட்டேன் சார். அந்த பொண்ணு வந்து ஹர்ட் ஆயிட்டா போல சார். யூ மீன் இந்த கணத்துல அறையிறது, செருப்பால அடிக்கிறது இதெல்லாமா சார்? ஏன் நான் ஒரு நார்மலா தானே இது பண்ண சொன்னேன்னு சொல்லி அது போய் அவங்க வீட்டுல சொல்லி, அவங்க அப்பா அப்புறம் மதுரைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மாத்திட்டாரு சார். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப சார். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எல்லாருக்கும், அதாவது எல்லாரையும் டேக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலைங்கிறப்ப லவ் நினைச்சீங்க. இந்த பொண்ணு ஐயோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. அதை கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. அதனால அதாவது லவ் பண்ணுவாங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேக்கே பண்ணல. அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டேக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். ஓகே. தூரா கேர் பண்ணுவாங்க. இடையில எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அவள்தான் நீ ரொம்ப ஹட் பண்ணிட்டா, அவங்க பேசவே மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா நான் பேசவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் கழிச்சு அவளே ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே. என்கிட்ட முன்னாடி வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் பேசல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. மாட்டி விட்டுறாதா? ஆக்சுவலா நான் பேசலன்னு சொல்லி வந்து ஒரு பொண்ணு அழுகுற அளவுக்கு போயிருக்கானா? லவ்வா தானே? லவ்வா மாறிச்சு. நான் லவ்வா சொன்னேன். இதுல என்ன இருக்கு? சோ அதுதான் அவங்க சைடுல இருந்து அவங்க சொன்னாங்க. ரைட்டு சார் இன்னொரு சந்தேகம் கிளப்புங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காதல் மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? ஏன் லவ் இல்ல அதுன்னு சொல்லணும், அப்பதான் புரியும். காதலை பத்தி தப்பா விட பேசுறீங்க. கேஸ்ல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். டைம்ல she was interested, maybe he is the person ஒரு தாட் இருக்கும். நம்ம காதல மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக் அவுட் வரும். லைக் லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் இப்பெல்லாம் பொண்ணுங்கள ஒரு 5 நிமிஷம் உத்து பார்த்தாலே போதும். கமிட்மெண்ட். சோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். should I say yes or no? யாரா கை தட்டது? எல்லாம் யாரா கை தட்டது? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்ல நோ இட்ஸ் நாட் லவ். அடி தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ளே அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. அதுதான் சிலர் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க we need time to speak. ஆனா சிலருக்கு அது சொல்ல தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். இங்க ஒரு கேரள கதகளி ஆடி அந்த ஆந்திரா கிளிய அல்லாக்கா தூக்குறோம். பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல. இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடுறாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே? அதுதான் இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே? தெரியாதா? இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவங்க வந்து நான் லவ் பண்றேன்னு இறங்கல. she said she is interested. லைக் உங்களோட கம்பெனியன் பிடிச்சிருக்கலாம், உங்க கூட இருக்க கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்களால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட முடிஞ்சிருக்கு. So at that point she want to stop it. Like இல்ல இது இல்ல அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? இப்ப வந்து நிறையவே நம்ம பழகி பார்க்கலாம். நம்ம ட்ரை என்ன சொல்றது, நம்ம ஒரு நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீங்க என் ரூட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட் ஒண்ணா இருந்து பார்க்கலாம். நம்மளோட தாட்ஸ் ஒத்து போதா, நம்மளோட காதல் ஒலிக காதல் ஒலிக இன்ட்ரெஸ்ட் ஒத்து போதா அப்படின்னு பாக்குறதுன்றத வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? அது கமிட்டடா இறங்கும் போது நோன்றாங்க. அது அவங்க ஓப்பனா முன்னாடி சொல்லிட்டு பண்ணா அது ஓகே. சாரிங்க, ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது அது எதுவுமே சொல்லாம ரேண்டமா எல்லாம் பண்ணிட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்கேனா அங்க இருந்து அந்த ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன்? அவன் யாரா உள்ள கை தட்டவன்? இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நல்லவா தானே பாப்பேன். இப்பவே கண்ண கட்டுது. இப்போ இதுங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ், எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல அட பாவி சண்டாளா மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க. ஈவன் தோ மென். ஓகேவா? இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதல். அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்கதான் சரியான காதல் வரும்? அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் லூஸ் இல்லடா, நம்மளும் லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. டைம் ஒரு பையன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பாக்கலாம். நம்ம வேணாம்னா வேணாம்னு சொல்லிடுவோங்க. ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. இந்த சிக்னல்லாம் இப்ப காதலின் சிக்னலா இல்லையா? இப்ப முதல்ல எனக்கு அதை கிளாரிஃபை பண்ணிருங்க. எதெல்லாம் காதலின் சிக்னல் அல்ல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி சில விஷயம் சொன்னாங்க. சிலர்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு படிச்ச பையனு இதுல இருந்தே தெரியுது.
நான் இந்த டைம்க்கு கால் வந்துரும், இந்த டைம்க்கு என்ன கூப்பிடுவாங்க. இட்ஸ் நாட் லவ். நம்ம வந்து லவ் ஃபிகராண்ட போய் சொல்லுங்க பாட்டி ஓகே ஆயிடும். பண்றவங்கள தான் இந்த டைம் கூப்பிடுவோம் இல்ல. when you feel he is a good companion with me, எனக்கு ஒரு ஆபீஸ் இங்கேயுமா பிளேஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, நான் எப்ப கூப்பிட்டாலும் அவன் வருவான் அப்படிங்கறவன நான் ஃபோன் பண்ணுவேன். நான் வந்து லவ் பண்றவன தான் கூப்பிடணும்னு இல்ல. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோகடிச்சா சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்போது ஃபோன் பண்றது? போன் அவங்க ஆபீஸ்ல அவ்வளவு பேர் இருந்தாலும் என்ன மட்டும் கரெக்டா அந்த டைம் மட்டும் கூட்டிட்டு போவோம். மத்த பசங்க இந்த அளவுக்கு நான் பழகுனா உடனே என்ன திருப்பி வந்து வேற மாதிரி பாக்குறாங்க. தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. நீ ஒருத்தன் தான்ப்பா, என்ன தப்பா பாக்கல அப்படிங்கிற கம்ஃபர்ட்டா கூட இருக்கலாம். நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொள்ளுவாளுங்களே தவிர இவளாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறான். ஆனா என்ன யாரு கூடயும் பேசாதே பாத்துக்குது, யாருடையும் பேசாத, எந்த மட்டும் தான் பேசணும். இதோ வந்துட்டேன். எங்கூட தான் நீ டீ பிரேக் வரணும், எங்கூட தான் லஞ்சுக்கு வரணும், எங்கூட தான் போகணும். ஆனா எந்த பொண்ணு கூட நீ பேசக்கூடாது. படக்க மேக்க போடுறான். அது அவங்க அப்படி சொல்றாங்கன்னா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணலாம். எஸ் வை இஃப் இட் இஸ் a friend, ஏன் நீ வந்து மலரென்ற முகம் என்ற சீரி கட்டும் மனம் என்ற கருவண்டு பறக்க மத்தவங்களோட பேச விட மாட்டேன் அப்படிங்கறத நீங்க பேசி கிளாரிஃபை தான் பண்ணணும். பட் ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றதுக்காக இட்ஸ் நாட் தட் லவ். இது இப்ப சாப்பாடு எல்லாம் கொண்டு வரதா ஒரு காதலின் சமைக்க எடுத்துக்க வேண்டியதில்லை. பொதுவாவே நம்ம அம்மாக்களோ நம்ம பெரியமா முரட்டு பீஸ பாத்துட்ட, இப்போ ஒரு முட்டா பீஸ பாரு. சித்தி யாரா இருந்தாலுமே லேடிஸ் அவங்க வீட்டுக்கு போறோம்னா அன்னைக்கு அவ அது பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டா நான் இன்னைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னுவாங்க. அது ஒரு 1 day 2 days பரவாயில்ல சார். 4 months வருது சார். எவ்ரி ஒரு Tuesday மட்டும் தான் நான்வெஜ் இருக்காது. பட் 6 daysமே நான்வெஜ் இருக்கும். இவனுக்கு லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையான்னு எனக்கு தெரியல. ஆனா கை தட்டாதீங்கடா, இது என் ஃபீலிங். என்னன்னா ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, பார்த்து பார்த்து சமைச்சு ஒருத்தருக்கு எடுத்துட்டு போனா அதனால என்ன காதலிச்சு ஏமாத்தின அந்த பொண்ணை வர சொல்லி விசாரணை பண்ணுங்க. பெரும்பாலும் நம்ம யாருக்கு அதை செய்வோம்? சார் ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறவங்களா இருந்தா செய்ய மாட்டோம். இப்பெல்லாம் பொண்ணுங்கள ஒரு 5 நிமிஷம் உத்து பார்த்தாலே போதும், செய்ய மாட்டோம். அப்படிலாம் இல்ல சார், நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க லவ் பண்ற பையனுக்கு இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டடி ஆகலையா பண்ணுவீங்களா? எங்க அம்மாவே செஞ்சு கொடுக்காது. அப்ப என்னன்னா இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று. வேகம் எனக்கு சோகம் இருக்கிறப்ப அந்த பையன் அது காதல்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு?